எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறவரும் நாம் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். உண்மையா சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் பொழுது கவலைப்படுகிறதை பார்க்கிறேன். பிள்ளைகளின் திருமணத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். கவலை என்பதே இல்லாத மனிதர்களை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனா வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு எப்படிலாம் கவலை வருது பாருங்களேன். நாளைக்கு காலையில சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னா கவலை, பைக்கில் பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லைன்னா கவலை, செல்போன் ரீசார்ஜ் பண்ண வழி இல்லைன்னா கவலை, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலைன்னா கவலை, ஒரு நல்ல பண்டிகை நாட்களில் துணிமணி எடுக்க முடியலன்னா கவலை. இப்படி எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனா நமது தேவன் மிக திட்டமா சொல்றாரு, do not worry, don't worry about anything. எதை குறித்தும் கவலைப்படாதே. ஏன் ஆண்டவர் சொல்றார், உங்கள் பரமபிதா உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். உண்மையா சொல்றேங்க, 2 நாளைக்கு முன்னாடி என் கையில் சுத்தமாக பணம் கிடையாது, ரொம்ப நெருக்கத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தேன். அப்போ மண்டையானது யோசிக்கிறது, பலவிதமான குழப்பங்களும் கேள்விகளும். அமைதல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பாருங்க, அமைதியா உட்காந்து பாட 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 டென்ஷன்லாம் விலகிச்சு, ஒரு சமாதானம் வந்துச்சு, ஒரு தைரியம் வந்துச்சு. திரும்ப திரும்ப கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்துச்சு. சரி, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பாருங்க, உண்மையா சொல்றேன், அற்புதமா அந்த நாட்கள்ல தேவன் எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அந்த நாளின் தேவை அவர் சந்தித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யானைக்கும் அடிசருக்கும் சொன்னது போல யாருக்கும் தேவைகள் வந்து இக்கட்டுல நம்மளை தள்ளிவிடும். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கவலைப்படாதீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனா கர்த்தருடைய வசனத்தை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம தேவன் வாக்கு மாறாதவர். நீங்க கவலைப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தவரை பாடுங்க, நல்லா துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்க 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 உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஒரு கல்லூரியில வேலை பார்த்த ஒரு அண்ணன் எனக்கு தெரியும், டெம்பரவரியா வேலை பார்த்தார். ஒரு நாள் கண்ணீரோடு அழுதார், அண்ணே செலவுக்கு பணம் இல்லைண்ணே. நான் சொன்னேன், உட்காந்து நல்லா பாடுங்கண்ணே. அவர் அப்படியே கொஞ்சம் யோசித்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாடுங்கண்ணே அப்படின்னே. பாருங்க, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு அவர் உட்காந்து பாடியிருக்கார். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணார், அண்ணே பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படின்னே, உண்மையா சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன், ஆனால் உட்காந்து பாடுங்க நீங்கள், எனக்கு ஏண்டா உங்ககிட்ட ஃபோன் பண்ணுங்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் என் உள்ளத்தில் சரி பாடுவோம் அன்னை சொன்னாங்களேன்னு சொல்லி 2 மணி நேரனே 3 பாட்டு திரும்ப திரும்ப பாடினேன். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போறாருனே. உண்மையில சொல்கிறேன், நீங்கள் தேவ மனுஷன், கர்த்தர் என் தேவை சந்தித்தார்னார். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படுறதுனால உன் தலையில ஒரு முடியை வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது. கவலைப்படாதிருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, கவலை இருதயத்தை ஒடுக்கும், ஆனாலும் சூழ்நிலைகள் கவலைகளை கொண்டு வரும். இந்த கவலைகளுக்கு மத்தியிலிருந்து
உம்மால் மாத்திரமே எங்களை விடுவிக்க முடியும். இப்பொழுதும் தேவ சமூகத்துல கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் அவர்களை கை தூக்கி எடுப்பீரா. என் கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றுவீராக. தேவனுடைய அன்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் கவலையை ஆமென் சந்தோஷமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு உங்கள் கவலையை கர்த்தர் மாற்றுவார். God bless you.